Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய தொடர் அச்சுறுத்தல், அது மட்டும் இல்லாம எதிர்ப்பு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பகிரங்கமான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு இஸ்ரேலை தொடர்ந்து ஈரான் தாக்குனதுனால வந்துட்டு இன்னைக்கு ஈரான்ல 3 தளவாடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா தாக்குதல் அப்படின்றத நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரானினுடைய உயர் அதி தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமேனி இருக்கார் இல்லையா, அவரை கொல்றதுக்கான நடவடிக்கையிலையும் அமெரிக்கா அதி தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கமேனி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பதுங்குக்குழியில பதுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய அதிபரான நெதன்யாகுவா இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்பா இருந்தாலும் சரி, கமேனியை கொல்றது வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவர் எங்க வந்து பதுங்கி இருக்காரு அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியும். பட் அவரை இப்ப வந்துட்டு கொல்றது அப்படின்றது ஒரு அவசியம் இல்லாத வேலை அப்படின்றதுனாலதான் அவரை விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அமெரிக்கா இஸ்ரேல் இந்த 2 நாடுகள்னால உயிர் பயம் அப்படின்றது இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து எந்த தைரியத்துல கமேனி இஸ்ரேலை அட்டாக் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகளில் எந்த பெரிய பிரச்சனை அப்படின்னாலும் அண்ணன் மாதிரி வந்துட்டு அந்த பிரச்சனையை ஃபைசல் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா கண்கள்லயே விரல விட்டு ஆட்டக்கூடிய இந்த கமேனி யாரு, அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமேனி இருக்கார் இல்லையா, இன்னைக்கு நேற்று கிடையாது, அவருடைய 11 வயசுல இருந்தே வந்துட்டு பல சர்ச்சைகள்ல மாட்டின ஒருத்தர் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. 11 வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா மதகுரு, அதை தாண்டி வந்துட்டு அன்னைக்கு காலகட்டத்திலேயே அரசராக இருந்த ஷாக்கு எதிராகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமர்சனங்களை வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையே ஒரு பரபரப்பான வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்றாங்க. 1979 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி அப்படின்றது வந்துட்டு நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மன்னராட்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதி உயர் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி வந்து கொண்டு வரப்படுது. அந்த பதவியில இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அதி உயர் தலைவரா யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு ஈரானுடைய முழுமையான கட்டுப்பாடு அப்படின்றத வச்சிருப்பாங்க. பேருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க அதிபர், ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மற்ற நாடுகள் மாதிரி இருந்தாலும் கூட எல்லா விதத்திலையுமே எல்லா கட்டுப்பாடுமே அந்த அதி உயர் தலைவர் கையில தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இப்ப அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்துட்டு கமேனியை கொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா கவர்மெண்ட்டை கலைக்கிறது அப்படின்றத தாண்டி கமேனியை கொலை பண்ணா மட்டும்தான் இந்த அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா அதை நிறுத்த முடியும் அப்படின்றது தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கமேனி இருக்கார் இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய ஈரான்லயே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மசாட்ல 1939 பிறக்கிறாரு, 1939. அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரான்ல அதிக பெரும்பான்மையா ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய ஷியா பிரிவு இருக்கு இல்லையா, முஸ்லிம்கள்லயே வந்துட்டு பல பிரிவுகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரிவான ஷியா பிரிவுல மதகுருவா இருக்காரு. ஸோ அந்த அப்பாவுக்கு வந்துட்டு 8 பசங்க, அதுல 2வது குழந்தை தான் வந்துட்டு கமேனி அப்படின்னு சொல்லலாம். மற்ற குழந்தைங்கள்லாம் படிப்புல இன்ட்ரெஸ்ட், அதை தாண்டி வேற ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத காட்டும் போது கமேனி மட்டும் சின்ன வயசுல இருந்தே பைபிள்ல எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத காட்டியிருக்காரு. இதனுடைய விளைவா பார்த்தோம் அப்படின்னா 11 வயசுலயே அவரை மதகுருவா கொண்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா கவிதைகள் எழுதுறது, பேச்சாற்றல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல தான் கம்யூனிக்கு ஈடுபாடு அப்படின்றது அதிகமா இருந்திருக்கு. பல மேடைகள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பேசுறது, அதை தாண்டி மன்னருக்கு எதிரான விஷயங்கள் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 20 வயசுலயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமேனி இருக்கார் இல்லையா, அரசியல் வட்டாரத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெருசா பார்க்கப்பட்ட ஒரு பையனா மாறுறாப்ல அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இஸ்லாமிய புரட்சி அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா 1979 ஆயதுல்லா ருஹல்லா கோமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் அதி உயர் தலைவர் அப்படின்ற பதவிக்கு கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து 1981 ஈரானுடைய அதிபரா பார்த்தோம் அப்படின்னா கமேனி முடிவெடுக்கிறாப்ல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா கோமினி இருக்கார் இல்லையா, அவருடைய 80 வயதுகள்ல மரணம் அப்படின்றது அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த அதி உயர் தலைவர் அப்படின்ற பதவி கமேனிக்கு கொடுக்கப்படுது. ஸோ அன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா 1989 இருந்து ஒரு 30-35 வருஷமா வந்துட்டு அந்த அதி உயர் தலைவர் பதவி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுல கமேனி தான் இருந்துகிட்டு இருக்காப்ப அப்படின்னு சொல்லலாம். அதாவது 35 வருஷமா ஈரானை தன்னுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள வச்சிருக்காரு அப்படின்னு
அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஈரானுடைய சப்போர்ட்னால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலில் காசா பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு தாக்குதல் நடத்தக்கூடிய ஹமாஸாக இருந்தாலும் சரி, ஹிஸ்புல்லா பிரிவாக இருந்தாலும் சரி, இதுக்கான நிதி ஆயுதங்கள் இதெல்லாம் ஈரான் தான் தருது அப்படின்றது தான் இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே கடுப்பு உண்டாகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஈரானில் தான் வந்துட்டு எண்ணெய் வளங்கள் இருக்கு இல்லையா, அது அதிக அளவில் இருக்கிறதுனால ஈரானை எப்படியாவது நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், அங்கே ஆட்சி அதிகாரம் அப்படின்றத மாற்றி அமைச்சு நமக்கு தேவையான மாதிரி ஃபேவராக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இஸ்ரேலோட அமெரிக்காவும் கை கோர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தாக்குதல்கள் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் இருக்கு இல்லையா, அணுசக்தி தளவாடங்களை வந்துட்டு தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப லேட்டு, அங்கிருந்த எல்லா விதமான அணுசக்திகளையும் அணுசக்தி உபயோகப்பட்டு உற்பத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நாங்கள் எப்பயோ வேற இடத்துக்கு மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமேனி தக் லைஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்தோம் அப்படின்னா எங்கடா அந்த கமேனி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வழக்கம் போல தலைவன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போரில் எனக்கு எது வேணாலும் நடக்கலாம், இன்கேஸ் அமெரிக்கா என்ன முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க என்ன போட்டு தரலாம், இல்லை இஸ்ரேல் என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன போட்டு தரலாம், எதுக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால எனக்கு அடுத்து யார் இந்த அதிபர் தலைவர் பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி 3 பேரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தன்னுடைய வாரிசுகளை தான் வந்துட்டு அவர் அந்த அதிபர் பதவிக்கு கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நேரத்தில் அவங்க வாரிசை பரிந்துரைக்காம இத்தனை வருஷமா அவர் கூட இருந்த நம்பிக்கையான 3 பேருக்கு தான் அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு அப்புறமா ஏமன் மட்டும்தான் வெளிப்படையாக வந்துட்டு நாங்கள் ஈரானுக்கு கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கான ராணுவ சப்போர்ட் அப்படின்றத ஏமன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யாவை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா கிளம்புறங்கள அப்படின்னாலும் இன்டைரக்டா வந்துட்டு ஈரான் இருக்கு இல்லையா, ஈரானுக்கு தேவையான உதவிகள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எது எப்படியோ 3வது உலக போர் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் வரப்போதா, இல்லைன்னா இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் காசாக்கு நடுவில் நடந்த போருக்கு வரப்போதா, இல்லை ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய போரில் வரப்போதா அப்படின்ற எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு வழியா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர் இருக்கு இல்லையா, அது 3வது உலக போருக்கு வழிவகுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான புள்ளியா அமெரிக்கா ஈரான் மேலே குண்டு போட்டு தொடங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவிலான போர்ல அமெரிக்கா வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவிலான போர்ல அமெரிக்கா வந்தது சரியா தப்பா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.